நேயர்களே, முக்கிய செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 5 பேருக்கு வாந்தி மற்றும் மயக்கமானது ஏற்பட்டிருப்பதாக அதிர்ச்சிக்குரிய தகவலானது வெளியாக இருக்கின்றது. சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. இதுகுறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது வெளியாக இருக்கின்றது. திருவண்ணாமலையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேருக்கு வாந்தி மற்றும் மயக்கமானது ஏற்பட்டிருப்பதால் அந்த 5வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த 5வருக்கும் தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதுகுறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. சிக்கன் ரைஸ் சாப்பிட்டதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 5 பேருக்கு வாந்தி மற்றும் மயக்கமானது ஏற்பட்டிருக்கின்றது. விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக எமது செய்தியாளர் போதிராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம், விவரங்கள் என்ன? வணக்கம் ரதி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தற்போது நிறைய உணவகங்களில் சரியான முறையில் உணவகங்கள் செயல்படுவதில்லை, உணவும் தருவது கிடையாது. ஆனால் செங்கத்தில் என்ஆர் பிஸ்மி என்ற உணவகத்தில் நேற்று திருவண்ணகரை சார்ந்த 7 மணி குடும்பத்தினர் 5 நபர்கள் சிக்கன் ரைஸை வாங்கி உட்கொண்ட போது குடும்பத்தில் அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 7 மணியின் மகன் அஸ்வின் என்பவர் அவசர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார். இதனால் பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. இன்று தொடர்ந்து இதுபோன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற உணவகங்களில் சரியான முறையில் உணவுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திருவண்ணாமலையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட 5 வாந்தி மற்றும் மயக்கமானது ஏற்பட்டிருக்கின்றது. மேலும் அங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கின்றது. விவரங்களை விரிவாக எமது செய்தியாளர் வழங்கியதை அண்மை செய்தியாக கேட்டோம்.